இப்போ அதற்கு பிறகு இமாம் கஸ்ஸாலி தம்மை சுற்றி சூஃபியாக்கள் இருப்பதை பார்க்குறாரு. சூஃபித்துவத்தை பற்றி அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறாரு. இப்போ சூஃபித்துவத்தை பற்றி அறிந்து கொள்ள 2 வழிகள் இருந்தது. ஒன்று சூஃபித்துவம் குறித்து எழுதப்பட்ட புத்தகங்களை படிப்பது, 2வது அந்த சூஃபித்துவ பயிற்சிகளை மேற்கொள்வது. இப்போ வெறுமனே அந்த புத்தகங்களை படித்தால் மட்டும் போதாது, அந்த பயிற்சிகளை மேற்கொண்டால் தான் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாரு. இப்போ அந்த அடிப்படையில் முதல்ல சூஃபியாக்கள் எழுதிய அந்த புத்தகங்களை படிக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, அவர்களின் செயல்பாட்டை விட எனக்கு அறிவு இலகுவாக இருந்தது. அப்படின்னா சூஃபித்துவம் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் என்ன செஞ்சிட்டேன், அவர்கள் எழுதிய புத்தகங்கள் வழியாக நான் படிச்சுட்டேன். என்ன சொல்கிறாரு, அபு தாலிப் அல் மக்கி எழுதிய கூத்துல் குலூப், அல் ஹாரித் அல் முஹாசபி எழுதிய புத்தகங்கள், ஜுனைத் ஷிப்லி, இந்த மாதிரியான சூஃபியாக்கள் எழுதிய புத்தகங்களை படித்து சூஃபித்துவம் என்றால் என்ன அப்படிங்கிறத எரிஞ்சிட்டேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன். சூஃபித்துவத்தோட நோக்கம் என்ன இருந்தது அப்படின்னா, மனதினுடைய தடைகளை கடப்பது, மனதின் மோசமான தீய இச்சைகளை விட்டு என்ன செய்கிறது, மனதை தூய்மைப்படுத்துவது, நல்ல பண்புகளை கொண்டு மனதை அலங்கரிப்பது, அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் மனசில் இடம் கொடுக்காமல் இருப்பது. அப்போ இதுதான் சூஃபித்துவத்தினுடைய நோக்கமாக இருந்தது. இப்போ சூஃபித்துவம் ஆரம்பத்தில் உருவாகும் பொழுது உண்மையிலே நல்ல நோக்கத்தில் உருவாகுச்சு. மன தூய்மைக்கான ஒரு வழிமுறையாகத்தான் வந்து இருந்தது. இப்போ மனதில் தீய பண்புகளை விட்டு என்ன செய்யணும், மன தூய்மைப்படுத்தணும், நல்ல பண்புகளை கொண்டு மனதை அலங்கரிக்கணும், மனதில் அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்யணும், இஹ்லாஸ் அப்படிங்கிற உன்னத நிலை என்ன செய்யணும், அடையணும். இப்போ இதுதான் சூஃபித்துவோட நோக்கமாக என்ன செய்து இருந்தது. இப்போ பிற்காலத்தில் தான், இப்போ இமாம் கஸ்ஸாலியுடைய காலகட்டம் நூற்றாண்டு தான். இப்போ இந்த காலகட்டம் வந்து சூஃபித்துவத்தினுடைய ஆரம்ப காலகட்டமாக தான் என்ன செய்து இருந்தது. சூஃபித்துவத்தில் இடைச்சேர்களை வந்து உள்ள வரல. அதுபோல் வேறு அந்த கிறிஸ்தவ துறவரம், இன்ன பிற மதங்களுடைய துறவர விஷயங்கள் இருக்கால் அதெல்லாம் உள்ளே வந்து நிச்சயில் வரலை. இப்போ சூஃபித்துவம் வந்து ஓரளவு தூய்மையான ஒன்றாக என்ன செய்து இருந்தது. இப்போ இமாம் கஸ்ஸாலி வந்து அதை என்ன செய்கிறாரு, முதல்ல புத்தகங்கள் வழியாக சூஃபித்துவம் என்றால் என்ன அப்படின்னு படிக்கிறாரு. இப்போ அதற்கு பிறகு செயல்பாடுகள் வழியாக, பயிற்சிகளின் வழியாக என்ன செய்கிறாரு, சூஃபித்துவத்தை அறிந்து கொள்கிறாரு. இப்போ பாருங்கள், இமாம் இப்னு தைமியா ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு, அதாவது இப்னு அரபியினுடைய வருகைக்கு பிறகு தான் சூஃபித்துவத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது, நிறைய இடைச்சல்கள் வந்து உள்ளே வர ஆரம்பிக்குது அப்படிங்கிற கருத்தை இமாம் இப்னு தைமியா வந்து முன்வைக்கிறாரு. இப்போ இமாம் கஸ்ஸாலியுடைய சூஃபித்துவம் என்பது பிற்காலத்தில் வந்த சூஃபித்துவம் அல்ல, அது உண்மையில் குர்ஆன் சுன்னாவுக்கு இஸ்லாத்திற்கு மிக நெருக்கமான சூஃபித்துவம். நம்ம கஸ்ஸாலி என்ன செய்கிறாரு, இப்போ 2 வழிமுறைகளையும் பயன்படுத்தி அந்த சூஃபித்துவத்தை படிக்கிறாரு. ஒன்று அந்த சூஃபிகள் எழுதிய புத்தகங்கள், 2வது அந்த சூஃபித்துவ அந்த மனப்பயிற்சிகளை என்ன செய்கிறாரு, மேற்கொள்கிறாரு. ஆனால் இப்போ இதை படித்த பிறகு என்ன செய்கிறாரு, தன்னை குறித்து ஒரு சுய பரிசோதனை செய்து உள்ளாக்குறாரு. இப்போ நான் செயல்படுறேன் அப்படின்னா எந்த நோக்கத்துக்காக செயல்படுறேன், நான் உண்மையிலே எனக்குள்ள அந்த இஹ்லாஸ் அல்லாஹ்வுக்காக மட்டுமே செயல்படல் இருக்குதா அப்படின்னு நினைச்சாரு, தன்னை பரிசோதனை செய்து பார்க்குறாரு. அவர் சொல்கிறாரு, பின்னர் இந்த நோக்கத்திற்காக நான் கற்பிக்கிறேன் என்பதையும் யோசித்தேன். அது அல்லாஹ்வின் திருப்தியை நாடி இருக்கவில்லை. பதவியும் புகழும் வேண்டும் என்ற ஆசைதான் என்னை உந்தி தள்ளுகிறது. நான் இடிந்து விழக்கூடிய கட்டடத்தின் ஓரத்தில் உள்ளேன் என்பதையும், நான் இதற்கு பரிகாரம் தேடவில்லை எனில் நரகத்தில் விழுந்து விடுவேன் என்பதையும் உறுதியாக அறிந்து கொண்டேன். இப்போ என்ன செய்கிறாரு, அப்போ என்னுடைய நோக்கம் வந்து தூய நோக்கமாக இருக்கணும், என்ற உள்ளத்தில் அல்லாஹ்வை தவிர யாரும் இருக்கக்கூடாது, என்னுடைய செயல்பாடுகள் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக மட்டும் அமைந்து கொள்ளணும், உள்ளத்தினுடைய அந்த தீய இச்சைகளை வந்து உள்ளத்தை விட்டு அகற்றணும். இப்போ இந்த முடிவுக்கு என்ன செய்கிறார், முன் வர்றாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, நான் வந்து இந்த நோக்கத்தை இந்த சூஃபித்துவத்தின் வழியாகத்தான் அடைந்து கொண்டேன் நினைச்சார், முன்வைக்கிறார். இமாம் கஸ்ஸாலி சொல்வது என்ன, அப்போ சூஃபித்துவம் தான் எனக்கான பாதை என்பதை நான் கண்டு கொண்டேன்னு சொல்கிறார். ஏனென்றால் நான் முன்னாடி பேரும் புகழும் எனக்கு கிடச்சிது, பெரும் செல்வாக்கு கிடச்சிது, யாரும் முடியாத உன்னத நிலையை அடைஞ்சேன். ஆனால் எல்லாத்துக்கு பிறகு நான் என்னை பரிசோதனை செய்து பார்த்த பிறகு, என்னை சுய பரிசோதனை உட்படுத்திய போது என்னுடைய நோக்கம் தூய்மையானதாக இல்லை. அதே நான் மக்கள் என்னை நோக்கி வரணும், எனக்கு இன்னும் பேரு புகழ் கிடைக்கணும், அல்லது ஏதோ ஒரு வகையான மன திருப்தி, இப்படியான நோக்கங்கள் தான் எனக்கு இருந்ததே தவிர, அப்போ நான் அசல் நோக்கத்தை என்ன செய்யலை, இஸ்லாம் சொல்லக்கூடிய அசலான நோக்கத்தை நான் அடையலன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த சூஃபித்துவம் இந்த பயிற்சியின் மூலமாக, இந்த பாதையின் மூலமாகத்தான் நான் இந்த அசலான நோக்கத்தை அடைந்து கொண்டேன் அப்படின்னு நினைச்சத சொல்கிறாரு. அதனால தான் இமாம் கஸ்ஸாலிக்கு அவர் சூஃபித்துவ பாதையை சரியென காண்பதற்கு முக்கியமான காரணம் என்ன, அந்த இஹ்லாஸ், அந்த அல்லாஹ்வுக்காக மட்டுமே செயல்படுதல், உள்ளத்தில் அல்லாஹ் மட்டுமே கொண்டிருத்தல், அந்த நிலையை அடைவதற்கு இந்த சூஃபித்துவ பாதை தான் தனக்கு மிகவும் உதவியதாக என்ன செய்யறார் அவர் சொல்கிறாரு.